உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. இப்பொழுது என்னுடைய ஜோதிட பக்தரிடத்திலிருந்து வந்திருக்கின்ற கேள்வியாகப்பட்டது, ஜோதிட சத்குருஜி மேகுரு அவர்களே, இந்த காலபுருஷ தத்துவ ஞானத்தை உருவாக்கியது யார்? அப்படி உருவாக்கி 12 ராசிகளையும் உருவாக்கி அந்த 12 ராசி வீடுகளுக்கு 9 கிரகங்களை அதிபர்களாக்கி பின் அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரங்களை கண்டுபிடித்து அதை 108 கூறுகளாக்கி பின் காலபுருஷ தத்துவ ஞானத்தை 360 டிகிரிகள் என்று கணித சூத்திரமாக்கி உருவாக்கியது யார்? மேலும் இது அனைவரின் வாழ்விலும் பயந்தரக்கூடியதாகவும் பாதிப்புகளை ஏற்படுத்துவதாகவும் இருக்கிறது. மேலும் நானும் ஒரு ஜோதிடன்தான். நான் என்னிடம் வருபவர்களிடம் இந்த கலையின் விதிகளின் மூலம் பலன் சொன்னால் ஆமாம் அப்படித்தான் இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். அப்படி இவ்வளவு துல்லியமாக பலன் தரக்கூடிய ஜோதிட விதிகளை உருவாக்கிய அந்த முதல் மனிதன் யார்? கடவுளா? அப்படியென்றால் அந்த கடவுளே இந்த பூமிக்கு வந்து உருவாக்கி விட்டு சென்றாரா என்பதை தயவுகூர்ந்து விளக்குங்கள். இந்து மதத்திலே 6 விதமான உட்பிரிவுகள் உண்டு. அந்த 6 விதமான உட்பிரிவுகளும் இந்த 7 கிரகங்களுக்கும் காரகத்துவம் வகிக்கிறது. சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், சௌரம், பிறகு காணாபத்தியம். மீண்டும் சொல்கின்றேன், சைவ மதம் சிவனை ஆதாரமாக கொண்டது. வைணவ மதம் மகாவிஷ்ணுவை ஆதாரமாக கொண்டது. இந்த சைவம் என்கின்ற இந்த சிவனை ஆதாரமாக கொண்ட மதம்தான் சூரிய கிரகத்தை வைத்து படைக்கப்பட்டது. இந்த வைணவம் என்று சொல்கின்ற மகாவிஷ்ணுவை தான் இங்க முழு முதல் கடவுளாக வணங்குகிறார்கள். சைவத்திலே சிவன் தான் முழு முதல் கடவுள், அவருக்கு மேல் கடவுளே இல்லை என்று சொல்வது சைவம். அது சூரியன் பஞ்சாங்கத்திலே 65ஆம் பக்கத்திலே பார்த்தால் சூரியனுடைய அதி தெய்வம் சிவன் என்று போட்டிருக்கும். ஆக சைவம் என்பது சூரிய ஆதிக்கத்தில் பிறந்த மதம். வைணவம் என்பது புதன் ஆதிக்கத்தில் பிறந்த மதம். ஏனென்றால் பஞ்சாங்கத்தில் புதனுக்கு மகாவிஷ்ணு என்று போட்டிருக்கும். ஆக வைணவ மதத்திலே மகாவிஷ்ணு தான் முழு முதல் கடவுள். அதற்கு மேல் கடவுள்களே இல்லை வைணவர்களுக்கு. அவர்கள் வேறு எதையுமே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்படியே ஒத்துக்கொண்டால் கூட அவர்கள் மத கொள்கைக்கு அப்பாற்பட்டு தான் ஒத்துக்கொள்ள வேண்டும். பிறகு சாக்தம் என்பது சக்தி வழிபாடு. சக்தி என்பது என்ன? ஒரு சக்தி மட்டும் அல்ல. இருப்பதோ இந்துக்களுக்கு பிரதான கடவுள் பிரம்மா, விஷ்ணு, சிவன். இவருடைய 3 பேருடைய பத்னிகள் தான் பிரம்மாவுடைய பத்னி சரஸ்வதி, விஷ்ணுவின் பத்னி மகாலட்சுமி, சிவனின் பத்னி பார்வதி தேவி. ஆக சாக்தம் என்பது சக்தி வழிபாட்டை வலியுறுத்துகிறது. சக்தி என்பது பெண் வழிபாடு, பெண் தெய்வம். பஞ்ச சித்தாந்தத்திலே இப்பொழுது நாம் ஸ்தானபல சித்தாந்தத்திற்கு வரும்பொழுதுதான் ஒரு கிரகம் இன்னொரு ஸ்தானத்தில் போய் அமரும் போது அந்த கிரகத்திற்கு இருக்கக்கூடிய பலம் பலவீனத்திற்கு ஏற்ப அந்த கிரகம் ஒரு இடத்தை ஆளுமையும் செய்கிறது, ஒரு இடத்தில் தன் ஆளுமையை இழந்தும் விடுகிறது என்பதை விளக்கினோம். அப்படித்தான் இங்கிலாந்து கிரகமான செவ்வாய், இங்கிலாந்து நாட்டிற்கு அதிபதிய கிரகமான செவ்வாய் கிரகம் நம்முடைய இந்தியா நாட்டிற்கு அதிபதியான மகர எல்லையில் வரும்போது உச்சம் பெறுவதால் தான் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்று இங்கிலாந்தில் வந்த ஒரு கம்பெனி நம்மை ஆளுமை செய்தது 300 ஆண்டுகள். ஆனால் இதே இந்தியர்கள் இங்கிலாந்து ரயில் பட்டியில் ஏறினால் நாய்கள் என்று துரத்தப்பட்டார்கள். காரணம், இந்த இந்தியாவிற்கு அதிபதி கிரகமான சனீஸ்வர பகவான் போய் இங்கிலாந்து நாடான மேஷ எல்லையிலே போய் நீசம் பெறுவதால், பிறகு இதே இந்தியாவிலிருந்து சென்ற கொள்கைகள் துலா வீட்டிலே போய் சனீஸ்வர பகவான் உச்சம் பெறுவதால் அந்த துலாம் ராசியில் ஒரு 10 நாடுகள் வருகிறது. அதிலே சைனா, ஜப்பான், திபெத் இருப்பதால் தான் இங்கிருந்து போன புத்த மதம் சைனா பெருவாரியாக ஏற்றுக்கொண்டது, ஜப்பான் ஏற்றுக்கொண்டது, பிறகு திபெத்தும் ஏற்றுக்கொண்டது என்பதை பற்றி விளக்கினோம். அதே போல்தான் இந்த ஸ்தான பல தத்துவத்தில் வரும்போது தான் உங்களுக்கு ஆன்மீகமும் வருகிறது. இந்த ஸ்தான பல தத்துவத்தில் வரும்போது ஆன்மீகத்தை பற்றி பேச வேண்டியது இருக்கிறது. காரணம், இந்த ஸ்தான பலத்தை வைத்து தான் இறைவனை 6 ஸ்தானங்களில் வழியாக அவரை அணுகலாம். அதாவது பரம்பொருளை, அதாவது பிரம்மத்தை என்பது இந்த ஸ்தான பல தத்துவத்திலிருந்து தான் ஆன்மீகம் பிறந்தது, பக்தி யோகம் பிறந்தது, ஞான யோகம் பிறந்தது, ஹட்டயோகம் பிறந்தது, ராஜயோகம் பிறந்தது. இன்றைக்கு இந்து மதத்தில் இருக்கக்கூடிய 6 பிரிவுகள் பிறந்தது. 6 நிலைகள் என்று சொல்லலாம், 6 ஸ்தானங்கள் என்று சொல்லலாம். 6 கிரகங்களின் துணை கொண்டு இந்த 6 வகைகளும் பிரிக்கப்பட்டது. 1 சைவம். இது சிவனை முழு முதல் கடவுளாக கொன்று இயங்கக்கூடிய
ஒரு வழிமுறை. இந்து மதம் என்பது ஒன்று. அந்த இந்து மதத்திற்குள் 6 விதமான பிரிவுகளின் வழியாக இறைவனை அணுகலாம். யாருக்கு எந்த கிரகம் பலமாக இருக்கிறதோ அவர் அந்த வழியில் செல்லலாம் என்பதுதான் இதனுடைய விஞ்ஞான ரசவாதம். அதனால்தான் ஞானம் மறைபொருள், வேதம் என்றால் வேத் என்றால் ஞானம், வித் என்றால் அந்த முடிவான முடிவை அறிவது. அதனால்தான் இந்த 6 கிரகங்களுடைய காரகத்துவ வழியாக நீ கடவுளை அடையலாம். ஆதிபத்திய வழியாக அல்ல, காரகத்துவ வழியாக. ஆதிபத்தியம் என்பது அவரவர் ஜாதகத்தில் வரக்கூடிய 5, 9 என்ற ஆதிபத்திய வழியாக. ஆனால் மதம் என்று வரும்போது, பிரிவு என்று வரும்போது காரகத்துவம் தான் வேலை செய்யும். இந்த 4வது ஸ்தான பலத்திலே தான் இருந்துதான் காரகத்துவம். சூரியனுடைய காரகத்துவம் உஷ்ணம். அதனால்தான் சிவன் ருத்ரன், ரௌத்ரம் என்று சொன்னது. ஆக சூரியனை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய மதம் தான் சைவ மதம், சைவ பிரிவு. மதம் அல்ல. இந்து மதத்திற்குள் 6 பிரிவுகள் உண்டு. அந்த சூரியனை ஒரு ஜாதகத்திலே சூரியன் உச்சம் ஒருவனுக்கு, அவனுக்கு சிவன் தான் அந்த சூரியனுடைய கதிர்வீச்சு அவன் உடம்பில் அதிகமாக இருக்கிறது. அதனால் அவன் அந்த பரம்பொருளை அடைய வேண்டும் என்றால் அந்த சூரியனின் முழு கதிர்வீச்சோடு தான் அவன் பரம்பொருளை அடைய முடியும். அதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவர் தான் சிவபெருமான். அந்த சூரியனுடைய குண தத்துவம் என்னவோ, அந்த சூரியனுடைய காரகத்துவம் என்னவோ, அதை அனைத்தையும் வைத்து ஒரு உருவக கடவுளை உருவாக்கினார்கள். அதற்கு பெயர் தான் சிவன் என்று வைத்தார்கள். யாருக்கெல்லாம் சூரிய கதிர்வீச்சு அதிகமாக உடம்பு இருக்கிறதோ அவரெல்லாம் சிவன் தான், சீவன் தான். அந்த சீவன் தான் சிவமானது. அதுதான் சைவ மதம். அடுத்தது சந்திரனுடைய ஆதிக்கம். இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் யாரிடத்திலே அதிகமாக இருக்கிறதோ, பிறகு சுக்கிரனுடைய ஆதிக்கம் யாரிடத்திலே அதிகமாக இருக்கிறதோ, இந்த 2 கிரகங்களும் பெண் கிரகங்கள். இவர்களுக்கு ஆண் கிரகங்களுடைய ரீதியில் ஆண் கிரக கொள்கையோடு கோட்பாடுகளோடு இவர்கள் பரம்பொருளை அடைய முடியாது. உதாரணமாக கடகலக்னம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பாரதியார் கடகலக்னம், அதனால் தான் சக்தி வழிபாடு செய்தார். பிறகு ராமகிருஷ்ண பரமஹம்சர் கும்பலக்னம், அவருக்கு சுக்கிரன் வாக்குஸ்தானத்திலே உச்சம். ஆனால் தான் அவர் ஒரு காளி உபாசகராக இருந்தார். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள். ஆக இது இத்தனைக்கும் கும்பலக்னத்தில் தான் பிறந்தார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். சனி என்பது அந்நிய மதம். அவர் அந்நிய மதத்துக்கு தான் போயிடும். அந்நிய மதம்னா கிறிஸ்துவம், இஸ்லாத்துக்கு தான் போயிருக்கணும். ஏன் சாக்தத்துக்கு வந்தார் அவர்? ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் கடைபிடித்தது சாக்தம். சாக்தம் என்றால் சக்தி வழிபாடு செய்தார். பிறகு சுக்கிரனும் சந்திரனும் யார்? அவர்கள் பெண் கிரகங்கள். அதாவது சைவம் என்பது சூரியனை ஆதாரமாக கொண்டது. அந்த சூரியனுடைய குணாதிசயங்களை வைத்து சிவனை உருவாக்கினார்கள். சிவன் என்ற உருவ கடவுளை உருவாக்கினார்கள். அதுதான் சைவம். ஆக சைவ மதம் என்பது சிவனை ஆதாரமாக கொண்டு செயல்படுவது. அந்த சிவனை தியானித்து பக்தி செலுத்தி பிறகு தியானமாகி அந்த தியானத்தின் வழியாக மீண்டும் அந்த சிவனை சென்று அடைதல் என்பதுதான் சைவ சித்தாந்தம். சித்தாந்தம் என்றால் கருத்தியல், கொள்கை, கோட்பாடு. சாக்தம் என்பது சக்தி. சக்தி என்றால் முப்பெரும் தேவியர்கள் என்று சொல்வார்கள். அதுதான் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. அந்த முப்பெரும் தேவியர்கள் என்பது இந்த உலகை இந்துக்களுக்கு 3 தெய்வங்கள், பிரம்மா, விஷ்ணு, சிவன். பிரம்மாவின் பத்தினி சரஸ்வதி, அதுதான் கல்வி கடவுள். பிறகு சிவனின் பத்தினி பார்வதி தேவி, அவள் தான் லோகமாதா, அவள் தான் லலிதா பரமேஸ்வரி. பிறகு பார்வதி. இப்படி பல பெயர்கள், நமக்கு நிக்நேம் இல்லையா அந்த மாதிரி. பிறகு விஷ்ணுவின் பத்தினி மகாலட்சுமி. லக்ஷ்மி என்ற வார்த்தையின் பொருள் என்ன தெரியுமா? லட்சணம் பொருந்தியவள் என்று பெயர். லட்சுமி என்ற வார்த்தை லட்சணம் பொருந்தியவள் என்று பெயர். ஆக இந்த 2 கிரகங்களும் பெண் கிரகங்கள் என்பதால் சாக்தம் இவர்களுக்கு உகந்தது. அதனால்தான் ஆணாக பாரதியார் பிறந்தாலும் அந்த கடக லக்னத்தின் அதிபதி கிரகம் பெண் கிரகம் என்பதால் அவர் சக்தி வழிபாடு. பிறகு ஆணாக பிறந்த பரமஹம்சரும் தன் ஜாதகத்திலே சுக்கிரன் தான் உச்சம் என்பதால் அவரும் பெண் வழிபாட்டின் மூலமாக பரம்பொருளை அடைந்தார். கடைசியில் அவர் பெண் வழிபாட்டின் மூலம் ஆக சாக்தம் என்ன சொல்கிறது? பெண் தெய்வ வழிபாட்டின் மூலமாக நீ பரம்பொருளை அடையலாம். அதற்கு தந்திரம் மந்திரம் செய்ய வேண்டும். ஏனென்றால் பெண் எடுத்தவுடன் பரம்பொருளை நேரடியாக அணுக முடியாது. அவள் மந்திரங்கள் செய்ய வேண்டும். பக்த மீராவை போல் ஒரு கிருஷ்ணன் சிலை வேண்டும். ஒரு ஆண் தனித்தே பரம்பொருளை அணுக முடியும். அதற்கான திறன் அவன் பெற்றிருக்கிறான். அவனுடைய உடல், ஆணின் உடல் ஒரு வகையாகவும் பெண்ணின் உடல் ஒரு வகையாகவும். ஆண் யாரையும் சாராமல் சூரிய கதிர்வீச்சோடு ஒன்று கலக்க முடியும். அதற்கு அவன் பக்தி, தியானம், ஞானம், கடுந்தவம், புத்தரை போல, மகாவீரரை போல. ஜைன மதம் முழுவதுமே சூரியாதிக்கம் கொண்டது. நெருப்பு, சூரியனோட நெருப்பு எரித்துவிடும். அந்த பாதையில் யாரும் செல்ல முடியாது. சூரியனுடைய கதிர்வீச்சு அதிகமாக யார் உடம்பில் இருக்கிறதோ அவர்கள்தான் தியானம், மோட்சம் என்று தன்னை வருத்தி கொண்டு தைரியமாக சத்திரிகளாக செல்ல முடியும். சந்திரன் உச்சம், சுக்கிரன் உச்சம் ஜாதகத்திலே ஷட்பலத்திலே நம்பர் 1ன்னா அவங்க சாக்தம் தான் அவங்களுக்கு சிறந்தது.
அவங்களுக்கு சாக்த வழி தான் சிறந்தது. அவங்களுக்கு வந்து விக்கிரக வழிபாடு பண்ணி ஒரு பெண் தெய்வத்தை அவங்களும் அந்த பெண்ணாக மாறி அந்த சக்தியோடு சக்தியாக கலக்கணும். பரமஹம்சர் அப்படி தான் கலந்தார். பரமஹம்சர் கல்கத்தா காளி கோவிலிலே பூஜை செய்வதற்கே அரை நாள் ஆகுமா. அதனால் 6 மணிக்கு வந்து 7 மணிக்கெல்லாம் கோயில் திறந்தாலும் 12 மணிக்கு தான் அவர் பூஜை பண்ணுவாராம். 8 மணிக்கு வேலைக்கு போகிறவங்களாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம். அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது சொன்னாராம், பரமஹம்சர் கூப்பிட்டு விளக்கம் கேட்டாங்களாம் அந்த அலுவலகம், அதாவது கல்கத்தா காளி கோவிலையே இந்த மாதிரி லேட்டாக பண்ணுறீங்கன்னாக்கா, இல்லைங்க, நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா என்னை எப்படிலாம் அழுக பார்த்தாங்க, அதுக்கே 2 மணி நேரம் ஆகும் எனக்கு நல்லா குளிப்பாட்டி காதில் அழுக்கு எடுத்து அதுக்கப்புறம் மூக்கில் இருந்து ஈக்க சிந்தி பிறகு எனக்கு பவுட்ரு போட்டு என்னை திருஷ்டி போட்டு வைக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். நான் அந்த மாதிரி என்ன தாயை நான் அழுகுப்படுத்துறது 12 மணி நேரம் ஆகிடுது, நான் என்ன பண்ண முடியும்னாராம். சரி, விளக்கம் வந்து ரொம்ப சரியாக இருந்ததுனால அவர் வந்து வேலையை விட்டு எடுக்க முடியல. அப்புறம் பிரசாதங்களெல்லாம் அவர் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சுவாமிக்கு நைவேத்தியம் படைக்கிறதா மீண்டும் ஒரு புகார் வந்தது. இப்போ கூப்பிட்டு விளக்கம் கேட்டாக்க, ஆமாங்க, சின்ன வயசில் என் தாய் எனக்கு வந்து பால் ஊட்டும் போது தெளி தேரும் சோறு ஊட்டும் போது அந்த சோறு தரமானதா அப்படின்னு அவள் வந்து பரிசோதனை பண்ணி குழந்தைக்கு தீங்கு விளைக்காதுன்னு தான் எனக்கு ஊட்டினா. அப்போ என் தாய்க்கு நான் ஊட்டும் போது அப்படி தான் நான் ஊட்டணுன்னாரு. இந்த விளக்கமும் ரொம்ப சரியாக இருந்தனால அவர் வேலையை விட்டு எடுக்க முடியல. ஆக சுக்கிரனும் சந்திரனும் உச்சம் பெற்று விட்டால் அவர்கள் சக்தி வழிபாட்டின் மூலமாகத்தான் பரம்பொருளை அடைய முடியும். அதற்கு மந்திரம் வேண்டும், தந்திரம் வேண்டும். என்றால் பெண்களே மிகவும் தந்திரசாலிகள், பெண்களே மிகவும் வந்து மந்திரசாலி. அதனால தான் தலையணை மந்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த பெண்ணை அணுக வேண்டும்னா மந்திர தந்திரங்களோடு தான் அணுக வேண்டும். இதுதான் சாக்தம் கூறுவது. பிறகு வைணவம் என்ன கூறுகிறது? வைணவம் என்ன சொல்கிறது என்றால், நீ என்றைக்குமே ஜீவாத்மா பரமாத்மாவை அடையவே முடியாது. அதனால் நீ கடைசி வரலும் நீ பரமாத்மா மேலே பக்தி வச்சு காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி அவரோட நீ வந்து அடியேனா இருக்கலாமே தவிர நீ அவருக்கு நிகராக அவருக்குள்ளே போய் ஐக்கியமே ஆக முடியாது. அதனால் எப்பவுமே நீ வந்து அவர் மேலே பக்தியும் காதலும் செலுத்துனது. இந்த வைணவம் தான் இதை சொல்லுகிறது. வைணவம் என்பது புதன் என்கின்ற கிரகத்தின் ஆதிக்கத்தில் செயல்படுகிறது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? Contact Jodhida Sadguruji Mehru. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.